ஹாய் வீவர்ஸ், சூப்பரான அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சந்திரகலா போய் சாமுண்டீஸ்வரி கிட்ட எல்லாமே சொல்லிடுறாங்க. இன்னும் சாமுண்டீஸ்வரி என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு பார்த்தா, சரி வா போகலாம் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரியும் போகிறாங்க. சந்திரகலாவை கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு பக்கம். அங்கே பார்த்தீங்கன்னா ரேவதியும் கார்த்தியும் ரொம்ப சந்தோஷமாக சாப்பாடெலாம் ஊட்டி விட்டு ஒருத்தவங்க மடியில் ஒருத்தவங்க படுத்து ரொம்ப சந்தோஷமாக அந்த நாளை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி என் பொண்ணு அப்படி பண்ண மாட்டா சந்திரா அப்படின்னு சொல்லி, அக்கா என் மேலே நம்பிக்கை இல்லையாக்கா, நீ வாக்கா ஒரு தடவை பாருக்கா எனக்காக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் சந்திரகலா பண்ண ஒரே தப்பு என்னன்னா அந்த அவங்கள பார்த்த சந்தோஷத்தில் எப்படியும் அக்கா கிட்ட சொல்லிடுவோம், அக்கா கிட்ட சொல்லி இவங்க ரெண்டு பேர்த்தையும் சுத்தமாக பிரிச்சுருவோம்னு சொல்லி அந்த ஒரு நம்பிக்கையிலேயே சந்திரகலா என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த ஒரு ஃபோட்டோஸ் எவிடன்ஸும் எடுத்து வச்சுக்க மாட்டாங்க. ஃபோட்டோஸ் எதுவுமே எடுக்காதனால இது ஒரு சாதகமாக கார்த்திக்கும் நம்ம ரேவதிக்கும் அமைஞ்சிருச்சு. ஆனால் சந்திரகலா சந்திரகலாவும் நம்ம சாமுண்டீஸ்வரி வராங்க. அந்த வீட்டுக்கு வரும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடே பூட்டியிருக்கு. அங்கே யாருமே இல்லாத மாதிரி இருக்குது. பக்கத்துல எல்லாம் கேட்குறாங்க, இல்லைங்க இந்த வீட்டுக்கு யாருமே எப்போதுமே வரமாட்டாங்க, இது ஒருத்தவங்களோட வீடு, ஆனால் யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கவங்களாம் சொல்லிடுறாங்க. இது இன்னும் சாயந்திர கலான்னுக்கிட்டு இல்லைங்க்கா அக்கா, நான் சொல்கிறத நம்புக்கா, நான் சொல்கிறது எப்பயுமே உண்மைக்கா, நான் ஓன்ட்டு எதுக்கா போய் சொல்ல போகிறேன், நான் ரேவதியும் அவனையும் ஒன்றாதாங்க்கா பார்த்தேன், ரேவதி அதுவும் ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க்கா ரேவதி மனசவே கலைக்கிறதுக்கு தாங்க்கா அவன் முயற்சி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ சொல்கிறாங்க. ஆனால் சாமுண்டீஸ்வரி எதையுமே நம்பாமல் இருந்துக்கிட்டு, ஏன் சந்திரா திருப்பி 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 நான் வந்துட்டு எத்தனை தடவை சொல்கிறது, ஏன் இது மாதிரி சொன்னால் கேட்கவே மாட்டேன் சந்திரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அக்கா நான் சொல்கிறத நம்புக்கா ப்ளீஸ்க்கா, இந்த ஒரு தடவைக்கா எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிவனாண்டிக்கு மெசேஜ் பண்ணி கேட்குறாங்க. சரி எதுவும் ஃபோட்டோஸ் எதுவும் எடுத்து எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ நான் இவ்வளோ தூரம் கை வரையும் நம்ம நழுவு விட்டோமே, நம்ம இன்னும் என்ன பண்ணுறது, இன்னும் ஃபோட்டோ ஏதாவது எடுத்திருந்தா கூட எங்கள் அக்காட்ட நான் காட்டுவேனே, கண்டிப்பாக எதுவுமே இல்லாமல் எங்கள் அக்காட்ட இப்போ எப்படி காட்டுவேன், ஐயோ நம்ம மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிக்கிறாங்க. யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, சந்திரகலா அக்கா ஏங்க்கா இப்படி, நான் கண்டிப்பாக பார்த்தேங்க்கா, இப்போ கூட பார்த்தேங்க்கா, செப்பல் இருந்துச்சுக்கா காரில் தாங்க்கா அவங்க 2 பேரும் வந்தாங்க, இப்போ எங்கே சந்திரா அந்த கார் மாயமாக மறைஞ்சு போச்சா, இல்லை நீ வரும்போது மாயமாக மறைஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் கார்த்திக் இன்னும் கொஞ்சம் ரொமான்ஸ் காட்டியிருந்தா சூப்பராக இருக்கும். ஆனால் எந்த ரொமான்ஸ் இல்லாமல் அப்படியே முடிக்கிறாங்கன்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாம் கொஞ்சம் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா ரொமான்டிக்காக கார்த்தி நீ கன்சீவான இந்த ட்ரெஸ்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லி சொல்கிற சீனை கூட இன்னும் கொஞ்சம் சூப்பராக வச்சுருந்துருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரேவதியோட ஸ்மைல் வேற லெவலான ஸ்மைல்னு சொல்லி சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் வரக்கூடிய எபிசோடில் ரேவதியும் கார்த்தியும் ரொம்ப சந்தோஷமாக இருந்த அந்த நாளை பற்றி ரேவதி நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. மாமா இவ்வளோ நல்லவராக இருக்காரு, ஏன் அம்மா மாமாவை வேண்டாம்னு சொல்லி சொல்கிறாங்க, ஃபேமிலி பிரச்சனையாக இருந்தால் மாமா ரொம்ப நல்லவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இன்னும் வரக்கூடிய எபிசோடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.